கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. தேவனுடைய அன்பினாலும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தினாலும் மறுபடியுமாக இந்த நாளில் தேவனின் வல்லமையுள்ள வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இன்றைய உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது மக்கள் பாவத்தை செய்ய சிறிதும் அஞ்சாமல் துணிகிறார்கள். அக்கிரமங்கள் பற்றி பேசுவதையும் தவறான வாழ்க்கை முறையை பகிரங்கமாக பறைசாற்றுதலையும் ஒரு பெருமையாக நினைக்கிறார்கள். ஆனால் நம்மை படைத்த தேவனை குறித்து பேசும்போது மாத்திரம் ஏன் இந்த தயக்கம்? உலக காரியங்களுக்கு கொடுக்கும் தைரியத்தை உங்களை இரட்சித்த தேவனுக்கு கொடுக்க ஏன் மறுக்கிறீர்கள்? ஏன் இந்த மௌனம்? பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தலனான பவுல் மிக தெளிவாக கூறுகிறார். ரோமர் 1:16 சொல்லப்பட்டபடி, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அதாவது தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது இந்த சுவிசேஷம். கவனியுங்கள் அன்பானவர்களே, இது ஏதோ ஒரு சாதாரண வாசகம் அல்ல. இது ஒரு சிங்கத்தின் கர்ஜனை. சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட நமக்கு எந்த காரணமும் இல்லை. பிரியமானவர்களே, சுவிசேஷம் என்பது ஒரு சாதாரண கருத்தோ அல்லது மனிதன் உருவாக்கிய ஒரு பாரம்பரியமோ இல்லை. மாறாக அது தேவ வல்லமை. காஸ்பல் இஸ் காட்ஸ் பவர். மக்கள் ஏன் சத்தியத்தை பேசவோ ஏற்றுக்கொள்ளவோ ஏன் வெட்கப்படுகிறார்கள் தெரியுமா? ஏனென்றால் அது தங்கள் வாழ்க்கை முறையை சுட்டி காட்டுகிறது. வெளிச்சம் வரும்போது இருள் நடுங்குகிறது. சுவிசேஷம் ஒரு மனிதனை மாற்றும் வல்லமை கொண்டது. அடிமைத்தனத்தில் இருப்பவனை விடுவிக்கும் வல்லமை கொண்டது. இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் குருடனாய் இருப்பவனை பார்வையடைய வைக்கிறது. ஆமென். அன்பானவர்களே, இன்று நான் உங்களுக்கு விடுக்கும் அழைப்பு இதுதான். உங்கள் விசுவாசத்தை இயேசுவின் மேல் வையுங்கள். நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக பலியாகி நமக்கு ஒரு புதிய ஆவிக்குரிய ஜீவனை தந்திருக்கிறார். இந்த ஜீவன் நாம் தேவனோடு கூட எப்பொழுதும் நித்தியமாக வாழ நம்மளுக்கு உதவி செய்கிறது. இந்த நாளிலே உங்களை ரட்சித்தவரை, உங்களை மீட்டவரை நீங்கள் விசுவாசித்து உலகத்துக்கு அவரை பற்றி சொல்லுங்கள். இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமை வாழ்வுக்காகவும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். சுவிசேஷம், அதாவது நற்செய்தி வல்லமை கொண்டது. சுவிசேஷம் என்றாலே அது இயேசு கிறிஸ்து தான். அதில் வெட்கப்பட ஒன்றுமே இல்லை. ஆமேன், ஆமேன்.